லெஃப்ட்டு. காங்கேயத்துலேருந்து நம்ம திருச்சி போகிற ரோட்டில் போகிறோங்க. இந்த ரோடு இப்போ புதுசாக போட்டிருக்கிறாங்க, நிறைய வேலை செஞ்சுருக்கிறாங்க. இதைட்டு இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறீங்க. காங்கேயம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் இது புதுசாக கட்டிக்கிறாங்க. வேறு கணக்காக பொழுது வேறு நேரம் எதுக்கு வருது, வெய்ய கருக்கு மாட்டு தெரியுது பார்த்தா. வேறு அடிக்க மாட்டேருக்காங்க. காங்கேயத்துலேருந்து இன்னைக்கு தென்னிலை வரைக்கும் பார்க்கலாம். இந்த ரோடு எந்த அளவுக்கு வேலை முடிஞ்சிருக்கு. டோல்கேட் போட்டிருக்காங்களா நமக்கு தெரியல. பல்லடத்துக்கிட்ட ஒரு டோல்கேட் போட்டிருக்காங்க, ஓப்பன் ஆகல. அந்த ரோடு எங்கே போகிறதுன்னா இது கொடுமுடி போகிற ரோடு. அது கொடுமுடி போகிற ரோடு. காங்கேயத்துலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் மறுபடியும் கிழக்கு வந்தோம்னா லெஃப்டில் கட் ஆகுது. இந்த ஏரியாவில் தொழில் என்னன்னா காங்கேயத்தில் தொழில்னு பார்த்தீங்கன்னா எல்லா தொழிலுமே இருக்குதுங்க. மெயின் பார்த்தீங்கன்னா அரிசி மில்லு நிறையா இருக்குது காங்கேயம். எண்ணெய் மில்லு, ரைஸ் மில்லு, தேங்காய் எண்ணெய் மில்லு, அரிசி ரைஸ் மில்லு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோளமெல்லாம் இங்கே அதிகமாக இதாகுது. இந்த நாளத்துக்கு சோளங்கிறாங்க, அது பேர்வெட்டு சோளம், பச்சைச்சோளம், அதுக்கு இதை எடுப்பாங்க அதிகமாக. நிறைய இது இருக்குதுங்க. அப்புறம் அதுபோக மோட்டார் தொழில், தென்னந்தோப்பு எல்லாமே விவசாயம்னு பார்த்தா தென்னந்தோப்பு அதிகம். ரோடெல்லாம் ஜம்முன்னு வேலை முடிஞ்சுதான் தெரியுது பார்த்தா. நல்லாவே வேலை பண்ணிட்டாங்க. சும்மா காரை மட்டும் போட்டுவிட்டுருக்காங்கன்னா அது பூச்செடியெல்லாம் கெட்டியாக நடுவே. ஆமாம், ஏதாவது டிவைடருக்கு வைப்பாங்க. இப்படி விடுவாங்களே, இப்படி விட்டா அப்புறம் எதுக்கால வர வண்டிகளுக்கு பூரா கிளார் அடிக்கணும். நைட் டைமில் என்ன கணக்கு விட்டுருக்காங்க. ஏதோ ஒரு ஐடியா பண்ணியிருப்பாங்க. கோயிலும் பிரம்மாண்டமாக வேலையாயிட்டு இருக்கு. யாரோத்தருக்கு சேர்ந்த கோயிலாக இருக்கு. ஏன்னா குலதெய்வமாக இருக்கு. மழை இல்லையா இருக்குது. ஏன்னா மழை இல்லையா, மழை இங்கே கம்மி, மழையே இல்லை. என்ன சொல்கிறேன்னு சொல்லி சத்தமாக சொல்லு பையா. அது எல்லா பக்கமும் நிறைய கட்டுறாங்க. அது வாடகை கொடுவாங்க தெரியுது. ஏன்னா ஆமாம், விளையாடுறீங்க, காசு கட்டிட்டு விளையாடணும். ரோடு சூப்பராக இருக்கணும், கரெக்டாக பண்ணிக்கிறாங்க. நல்லா அகலம் பண்ணியிருக்காங்க. நடுவு மட்டும் எதோ வச்சு விட்டாங்கன்னா சரி, செடி வைக்கிறதுக்குள்ள இடம் பார்த்தா தான் இருக்குண்ணா. அதனால தான் இந்த வேலையை எடுத்து விட்டாங்க. ஏதோ கட்டுதான் நடுவு ஏதாச்சும் டிவைடராட்டு வச்சுக்க மறைப்பாங்க. இத்தனை தோந்து வைக்கிறதே எத்தனை காசு டிவைடர் பண்ணுறதுக்கு இருக்கும். ஊர்பட்ட செலவாகும். ஆனால் எதுக்கு கண்டிப்பாக லைட் ஒழிச்சு மடிக்கும். தென்னிலை 27 கிலோமீட்டர். தென்னிலை இது பூரா பார்த்தீங்கன்னா பட்டி வெட்டியை போட்டு சுற்றி காட்டை மறைச்சு செம்பரியாடு, பயங்கரமான செம்பரியாடு. எல்லாமே பார்த்தீங்கன்னா கள்ளக்கொடியும் இல்லை, ஒன்றும் இல்லைங்க. இதெல்லாம் உணவு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக வர்றது கொலக்கட்டை பில்லு. இந்த பூரம் பார்த்தீங்கன்னா கொலக்கட்டை பில்லுத்தை அதை மேய்ச்சி தண்ணி குடிக்கிறதுலையே ஆடு தயார் நிறைய வேற ஒன்றும் விதைக்கிறதுக்கு வராது. ஒன்றும் வராது. ஏன் என்ன காரணம்? வாய்க்க தண்ணி போக மாட்டேறாங்க. வாய்க்க தண்ணி எல்லாம் இருக்க மாட்டாங்க. அப்புறம் ஏன்னா வெள்ளம் அமைப்பான பண்ணுறது காணும். எல்லாமே தேங்காயே பார்த்தீங்கன்னா தேரிய தீச்சோடல சிறு சிறுசாக பெருசாக ஏன்னு தெரியல. இடத்துனால எல்லாம் செம்பளி இடம் மட்டும் வளர்த்துறாங்க. எல்லா பக்கமே கம்பி வேலி போட்டுட்டு ஒன்றும் கம்பி வேலி இல்லைன்னா முள்ளுக்கிழ வேலி போட்டுட்டு மண் ஏதோ தொந்தரவு பண்ணுறது. மண் நல்ல வெள்ளம் வராதும். அதே செம்பளியாடு தான் ஒரு காட்டுக்குள்ள 50 ரூபாய் 60 ரூபாய். ரைஸ் மில் வேற மில் ஆடுறது, கம்பெனி ஆடுறது, நூல் மில் ஆடுறது, வைக்கிங் டெக்ஸ்டைல் கம்பெனிக்காரர். பைபாஸ் ரோட்டோரத்தில் இதெல்லாம் ஃபஸ்ட்டே கட்டினதுன்னா இன்னைக்கெல்லாம் அது கோடிக்கணும். பல கோடியாகும். அங்கே இருக்குது பாருங்க ரைஸ் மில், சரியான ரைஸ் மில்லாக இருக்குது.
சிவகாசியெல்லாம் போயிட்டோம்னா அந்த பேப்பர் அச்சடிக்கிறது அது பூரா அந்த மாதிரி மிஷின் இந்தியாவில் எங்கேயும் இருக்காதாம்மா, சிவகாசியில் தான் இருக்குதாம்மா. நம்ம திருப்பூருக்கு அட்டைப்பட்டி பூரா அங்கிருந்து தான் வருது. ஆமாம். சுகர் கம்பெனி. சுகரா? செவுரு வைக்கிற வீடு. ஆமாம், அது ரெடிமேடு வீடுங்க. அது அட்டை உக்காரம் கட்டுற இங்கே தானே பூரா. ஓஹோ, பூராமே அதுதானு. ஆமாம், நீங்கள் எத்தனை அடுக்கு மாடி வேணாலுமே ரெடிமேடில் கட்டிக்கலாம். அட்டை உக்காரம் கொண்டு வந்து சுற்றியுமே ஃபிட் பண்ணி ரூம் தனித்தனியாக வச்சுருக்குறாங்க. 10-16, 10-10, 8-10. ஒரு டாஸ் இப்போ நீங்கள் 2 பெட்ரூம்பு, 2 பெட்ரூம்பு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு உள்ளே எல்லாம் அட்டாச்சாக ரோடு தேவையான எல்லாம் சகலம் கொடுத்துடலாம். மேலே 2வது மாடி பயங்கரமாக உள்ள இருக்கிற போட்டு. நான் இப்போ காங்கேயத்துலேருந்து ஓலப்பாளையம்ங்கிற இடத்துக்கு வந்துருக்குறோம். ஓலப்பாளையம் இதெல்லாம் இங்கே தானே நம்ம ஆட்டு சந்தைகள் நடக்குது. கண்ணாபுரம் இதுதானே உள்ள போகணும். கண்ணாபுரங்கிறது கண்ணாபுரம் காலைன்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் உள்ள போகணும்னு நினைக்கிறேன். இந்த மரத்தை வச்சு விட்ருவாங்களோ சென்டரில்? அப்படிதான் மட்டும் இந்த கிரில் வச்சுருக்காங்க வரும் இந்த மரம் ஏற்கனவே. ஆனால் அப்படி தான் வச்சுருந்துருக்காங்க. அதை 2 கடையும் மஞ்சள் கலருக்கு வச்சு கொஞ்சம் இந்த வெளிச்சம் படாது. ஆமாம், ஓரளவுக்கு தடுக்காட்டு. என்ன கம்பெனிங்கிறது? பிக் பாஸ். ஆமாம், பிக் பாஸ் ஓடுது. எத்தனை ஒரு 500 பேர் மேலே வேலை செய்வாங்களா? இல்லைன்னா அதெல்லாம் ஜெகத்குரு டெக்ஸ்டைல், ஜெகத்குரு மில்லு. ஆங்கத்தில் பூரா பெரிய ஆளுங்க தான். ஆனால் பூராமே டாப் லெவலில் என்ன சொல்கிறாங்கன்னா, பரவலாக பார்த்தா காங்கேயத்தில் இருந்தால் எல்லாருமே கொஞ்சம் வெளியில் போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா காங்கேயம் வந்து கொஞ்சம் ஆதி காலத்துல ஒரு பெரிய டவுன் ஆட்டம். அது உள்ள பூரா மில்லுது தான். ரைஸ் மில்லு, தேங்காய் மில்லு, தேங்காய் களம், அப்புறம் அதுபோக பனியன் கம்பெனிகளை சேர்த்துருச்சு. ரைஸ் மில்லு சாரதா என்னமோ சாரதான்னு போட்டு ரோடு ஜம்முன்னு போட்டு விட்டாங்க. திருச்சி கும்பகோணம் போகிறக்கெல்லாம் நம்மளுக்கு அருமையான ரோடு. எடுத்து பிடிச்சி சல்லுன்னு போயிட்டே இருக்கலாம். ஊர் வரைக்கும் சூப்பர். பொன்னிவாழ்நாடு வரைக்கும் அருமையான ரோடு. மணப்பாறை வரைக்கும். ஆமாம், இதில் தானே போகணும். இதுலேயே தான். நீ அது எப்படின்னா வரும் பொன்னிவாழ்நாடு? என்ன ஒரு மாசியில் வரைக்கும். பூராமே மெல்ல ஊரம் பெருசு பெருசாக இருக்குண்ணா. ஆமாம், இன்னும் 30 ஏக்கர் 40 ஏக்கர் வர மாட்டேது. இதெல்லாம் பார்த்தா முக்கியமாக அடிக்கு நிலைக்கு கட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் அடிக்கு நிலைக்கு கட்டி. பூராவே சுரா ரெட்டி வளஸ். ஆனால் அதிகமாக பாலக்கட்டில். ஏன்னா இதில் அதிகமாக பாலம் இது வந்து தேசிய நெடுஞ்சாலைக்கு சேராதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்டேட் ஹைவேக்கு தான் சேருனா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தான் சேரும். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருந்துச்சுன்னா ஆளோ கீழே சர்வீஸ் ரோடு எல்லாம் விட்டுருப்பாங்க. ஸ்டேட் ஹைவேக்கு சேருதான் அப்படி அந்த தெரியல. ஆனால் நேஷனல் ஹைவேக்கு சேர்ற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு கரெக்டாக தெரியல. ரைஸ் மில் பாருங்க. இந்த ரைஸ் மில்காரர் பயங்கர
ரைஸ் மில் நந்தி ராஜபோகம் போடுறது. ஒவ்வொருத்தர் என்ன சொல்லுவாங்க, ஈஸ்வரன் கும்பிட்டா காசு பணம் கிடைக்காதுங்கிறாங்க. ஒரு கோயில் பாருங்க முன்னாடி இந்த நேரம் தாமரை பூவில் ஒரு அம்மன் உட்காந்துருக்க மாதிரி பயங்கரமா இருக்கு. என்னண்ணா கிட்ட பாருங்க, அந்த மரத்தொட்டியே வரும் பாரு. ஆமாண்ணா, சூப்பரா இருக்கு. எப்படி? ஆமா, அருமை. அடேப்பா, அம்மன் கோயிலே அந்த மாதிரி சூப்பரா இருக்குது. சின்ன கோயில் தான் நான் சூப்பரா பண்ணியிருக்கேன். வெள்ளை கோயிலுக்கு பக்கமா வந்துட்டேன். வெள்ளை கோயிலுக்கு இன்னொரு 3 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கும். ரோடெல்லாம் அடிக்க நாளைக்கு வேலை முடிஞ்சது. இந்த ரோடு அடிக்க நாளைக்குன்னா காங்கேயத்துலேருந்து வெள்ளை கோயில் வரைக்கும் சுத்தமாக வேலை முடிஞ்சது. இந்த வெள்ளக்கோடு மட்டும்தான் கொஞ்சம் திடுதிடுப்பாக மாட்டது. வந்து வெள்ளை கோயில் டவுனுக்குள்ளே வந்துட்டோம். திருச்சி தஞ்சாவூர் ஸ்ட்ரெயிட், கரூர் போய் அப்புறம் திருச்சி போய் தஞ்சாவூர் போகிறோம். என்னன்னா நம்ம கோவை மாவட்டம், ஈரோடு, இதுகளுக்கு பூரா வழியே தான் டூர் போகிறோம்னா. கும்பகோணத்து வரைக்கும் இதே தான். போன ஒரு நாளைக்கு அதே போல் சுற்றி வீடியோ எடுத்து போட்டு விட்றலாம். பார்க்காத மக்கள் பார்த்துக்குவாங்க. ரைஸ் மில் பாருங்க எவ்வளோ பெருசு. வண்டியப்பா பின்னாடி 30 கிலோ வச்சு நிற்கிறாங்க. இல்லை பழைய காலத்து பணக்காரராக இருக்குது. வெள்ளை கோயில் ஓரளவுக்கு பெரிய ஒரு நோக்கம். காங்கியத்தளவுக்கு சேர மாட்டேன். இவன் பக்கமா வருது. காங்கியத்துல இருக்கு. சந்தை என்ன கிழமைனா வெள்ளை கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை சந்தை திருச்சி 114, கரூர் 42. இந்த வீரகுமார் கோயில், வீரகுமார சாமி கோயில், வெள்ளை கோயில் பெரிய கோயில். கும்பாபிஷேகம் ரெடி ஆகிட்டு இருக்கு பண்ணுறது பார்த்தா. வெள்ளை கோயில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கமாக வந்தாச்சு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை நாள். அதனால தான் பழக்கடை பூக்கடையிலோட கூட்டம் இல்லாமல் நேரம் கறிக்கடையில் கூட்டமாக இருந்திருக்கு. இன்னைக்கு அமாவாசையாக போனக்காட்டி எல்லாம் பழக்கடை பூக்கடையில் போட்டோம். புரட்டாசி மாசங்கிறதுனால ஆமாண்ணா, ஒரு 20 வருஷத்துக்கு குறைஞ்சி, அமாவாசைங்கிறதுனால 80% குறைஞ்சு 20% மட்டும் கடை இருக்குது. அது ரைட்டில் போனோம்னா 3 வரும். அந்த ரோட்டை ஒரு நாளைக்கு பார்க்கலாம். ஊரெல்லாம் பெரிய ஊரப்போ வெள்ளை கோயிலும். ஆமாம், இந்த தேசம் இத்தனை வந்து பூரா ஏசாண்டானதாகவே நிற்குது. இது வேறு அந்த கம்பெனிக்கு மேலே பூராமே சோலார் போட்டு விட்டாங்க. அடுத்து அந்த கம்பெனிக்கு இத்தனை காசு கணக்கு இருக்கும். மேலே போக அந்த கம்பெனிக்கு தேவையான கரண்ட் பூரா அதிகம் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாண்ணா, பூமர் கம்பெனி பெரிய கம்பெனியில் பூரா இந்த ஓட்டர் கட்டிட்டாங்க. திருப்பூர் வந்து பூரா இந்த பெருசு பூரா கொண்டு வந்து இதில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு இடமெல்லாம் ரேட் கம்மியாக இருந்திருக்குண்ணா. அதனால எல்லாம் பெரிய கம்பெனி பூரா இந்த வந்துருச்சு. அப்புறம் இதெல்லாம் ஆளுக்கு பிரச்சனை இருக்காது. இதெல்லாம் ஆளாம்பவும் கொஞ்சம் ஈஸியாக முடிச்சுக்கலாமா இருக்கு.
தென்னிலை இன்னும் 9 கிலோமீட்டர். அதெல்லாம் காத்தாடி தூக்குற கிரெயின். ஆமாம், சைஸ் இருக்குவாரு. 200 அடி வேணாலும் போக மாட்டேன். 200 அடிக்கு வச்சு வேணாம் தூக்கும்ண்ணா. மேலே வரைக்கும் அங்கே வரைக்கும் போகணும். ஆமாம், அங்கே மேலே தூக்கி பிடிச்சி மாட்டை வரைக்கும் பிடிக்கணும். ரோடு ஜம்முன்னு போட்டுட்ருக்காங்க. இங்கே இருக்கிற இனி வருதுண்ணா. இது அதில் கூட பெருசாக இருக்குது. அட சாமி, ரோட்டு கலவாக வருதுண்ணா கரும்பு. எவ்வளவு தண்ணி எத்தனை 200 டன் 300 டன் தூக்கமாக இருக்குது. ஊக்கணும். சரியான கரீனா இருக்குதாடா. ரொக்கரியா. இது வந்து கரூர் மாவட்டத்துக்கு உண்டான செக் போஸ்ட். முதல்ல பார்த்தது நம்ம திருப்பூர் மாவட்டத்துக்கு உண்டான செக் போஸ்ட். அட்டை கொண்டு ரோட் நடு ரோட்டில் விட்ருக்கானே அவனை வண்டி கொண்டு போய் நடு திண்டில் விட்ருக்கானே. அது என்னது வண்டி விட்டு போர் கடலாம் பிடிக்கிட்டு போயிட்டாங்க. உடம்பு வச்சுருக்காங்க. காத்தாடி கம்பெனி. காத்தாடி கம்பெனி. இதுதான் மாட்டு ஃபிட்டிங்ஸ் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. ரெக்கை, மோட்டாரு பிரியினே இல்லை போல. இல்லை, இதுக்கு வேண்டி கீழே பீம் நிறுத்துறக்கு. ஆமாண்ணா, குழி ஓட்டுறதுக்கு வச்சுருக்காங்க. அங்கே மேலே வைக்கிற அந்த சாமி, அது வாருன்னு எத்தாச்சு ஓடுது. அது என்ன ஒரு 100 சக்கரம் மட்டும் நடக்கும் அந்த வண்டிக்கு. நம்மளுக்கு மாட்டினதுக்கப்புறம் துளி ஒன்று தெரியுது. மேலே மாட்டிக்கிறது பார்த்து பாரு, அதில் எத்தனை சக்கரம் தான் இருக்கான்னு என்ன வெயிட் வரணும் வரணுமா. சாமி, வெறும் சக்கரமாக இருக்குது அந்த லாரியில். 70-80 சக்கரம். எத்தனை டன் வருமா காணும். அத்தனை தூக்கி மேலே நிறுத்திடுறாங்க இருக்கிற மனுஷன் கண்டுபிடி பயங்கரம். வர வர ஒன்றும் நிற்கிறே இல்லை. நம்ம கரெக்டாக தென்னிலைங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. கரூர் பக்கமாக நம்ம ரைட்டில் போகணும். இதோட இந்த வீடியோ முடிச்சதுன்னா அடுத்த வீடியோவில் இன்னொரு ரோட்டை பார்க்கலாம். இந்த ரோடு இந்த அளவுக்கு வேலை முடிச்சிருக்கு. சூப்பராக வேலை செஞ்சுருக்காங்க. போகலாம். இதில் போனோம்னா சின்னத்தாராபுரம். இதே ஒரு நாளைக்கு பார்த்துடலாம் சின்னத்தாராபுரத்தை.